அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில பேர் பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணது நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம நினைக்க கூட முடியாது. அந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்போம். எப்படின்னா, இவன் மனிதனே கிடையாது, இவன் ஒரு ஈனப்பிறவி. சரிங்களா? உச்சபட்சமான வார்த்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை. சரியா? அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லணும்னா இவன் இருக்கிறான் பாருங்கள் மேலே. இவன் பேர் இத்தாமர் பின் கபீர். இவன் இஸ்ரேலிய அமைச்சர். நெசட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணிக்கிறான். அதாவது பாலஸ்தீன மக்களில் யாரோ ஒருவர் இஸ்ரேலிய மக்களில் யாரோ ஒருவரை தாக்கினார், அவர்களுக்கு மரண தண்டனை. சரிங்களா? அவர்களுக்கு அந்த மாதிரி பில் கொண்டு வந்துடுறாங்க சொல்வதுக்காக. அதே மாதிரி இஸ்ரேலிய மக்கள் அதில் யாராவது ஒருவர் பாலஸ்தீன மக்களை கொன்றுவிட்டாரோ, துன்புறுத்தினாலும், எந்த அளவு கொடுமைப்படுத்தினாலும், பாலியல் வன்கொடுமை பண்ணாலும் எந்த குற்றமும் இல்லை. ஓகேவா? இது ஒரு பக்கம் வச்சுக்க. இப்போது இந்த பில் கொண்டு வந்துக்கிறோம் எதுக்குன்னா, இப்போ இருக்கிற சிறைவாசிகள், அதாவது பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலில் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 20,000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த சீஸ்ஃபயரில் இந்த ஒப்பந்தம் போட்டாங்கள்ல, போர் நிறுத்த ஒப்பந்தம், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4,000லேருந்து ஒரு 6,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 1000 பேர், 1500 பேர் இந்த மாதிரி விட்டு இருந்தாங்க. மறுபடியும் சில பேர் அவங்க கைது பண்ணி கூட கொண்டு போய்க்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 15,000 பேர் வச்சுக்க ரவுண்டாக ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. இப்போது அவங்க கண்ணுக்கு எப்படின்னா, இப்போது அவங்கெல்லாம் டெரரிஸ்ட். அந்த அப்பாவி மக்கள்லாம் டெரரிஸ்ட். எங்களோட நியாயம் பார்த்தீங்களா? இவங்க ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நாடு இல்லை சொல்லிட்டு அங்கே அழிஞ்சிக்கிட்டு, நாடோடிகளாக அடிச்சுக்கிட்டு, எந்த நாடும் சேர்க்காம எல்லாரும் அடித்து விரட்டினாங்க. எங்களோட செயலுக்காக தான். ஓகேங்களா? கடைசியாக இந்த நாட்டுக்கு வந்தாங்க பாலஸ்தீனத்துக்கு. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அன்பாக அரவணைத்து அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க, நல்லபடியாக பார்த்துட்டாங்க. கொஞ்சம் நாள் ஆக எங்கள் புத்தி தான் இருக்குல்ல, நாள் ஆக மக்கள் பணத்தை காட்டி இடத்த வாங்கி அப்படியே ஆக்கிரமித்து கடைசியாக அந்த நாட்டை எப்படி பிளவுபடுத்தினாங்கன்னா, அந்த நாடை 3ஆக பிரிச்சுட்டாங்க. அந்த 3ஆக பிரித்து அதில் குறுக்கில் ஆரம் கடலில் விட்ட மாதிரி, அந்த மாதிரி குறுக்கில் மக்கள் விட்டாங்க. அவங்க மக்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த மக்களை விட்டாங்க. சரியா? நடுவில் மக்கள் விட்டு அந்த பக்கம் நான் ஃபோட்டோ போடுற பரமாதிரி, அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்கு, இந்த பக்கம் காசா. யாரும் அங்கேருந்து இங்கே போக முடியாது, இங்கேருந்து அங்கே வர முடியாது. இந்த மாதிரி நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க. தன்னோட உறவுகளில் பார்க்க முடியாமல். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இங்கே அண்ணன் தம்பி ஒரு 4-5 பேர், அக்கா தங்கச்சி ஏறான். ஒருத்தர் அந்த ஏரியாவில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளிக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா நடுவில் இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்க வந்துட்டாங்க உள்ள. சரியா? ஃபோட்டோ போடுற பாருங்கள். அவ்வளோ பெரிய நாட்டை இவன் இந்த மாதிரி பிளவுபடுத்தி நாசப்படுத்தி இன்றைக்கி அந்த நாட்டு மக்களை நிர்குலமாக ஆக்கி அகதியோட மோசமாக்கி வச்சுக்கிறாங்க. இதில் இவன் இந்த மாதிரி பில் கொண்டு நான் இந்த மாதிரி யாராவது நம்ம பாலஸ்தீன மக்களை நம்ம பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலிய மக்களை யாராவது தாக்குனாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அவங்க டெரரிஸ்ட்டாக பார்க்க போகிறாங்க. அது சும்மா பேருக்கு தான். ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனில் அந்த மனித மைந்தர்கள் பாலஸ்தீன மக்கள் கைதிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் இந்த மரண தண்டனையை நிறுவுகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம எல்லோரும் துவா செய்யணும். சரி, நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டு, நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது, துவா தான் செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் அவங்களால துவா செய்யுங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பர்களே, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி நடக்குதுன்னா நாம் அதை தட்டி கேட்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் சும்மா இருக்க வேண்டாம். நாளைக்கு அது நமக்கும் நடக்கலாம். நன்றி.